ரோகிணியா சொல்லல, என் வாழ்க்கைய காப்பாத்திக்க என்ன வேணா செய்யற கல்யாணியா சொல்றேன். வேணும் வச்சுக்கவே என்னடி சைடுல கல்யாணியின் சபதமா? இல்லங்க, இது ரோஹிணியின் ரோஷம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சவால் விடுறாளாம், தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. போனா போதுன்னு விட்டுட்டு போறோம். போடி. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திரும்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. இருக்கு பாத்தியா, அது நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல, சினிமாவிலேயே தாண்டிடும். என்னென்ன போய் சொல்லுது தெரியுமாப்பா? தம்பி சாரிப்பா, இந்த படத்தில் மன்னிச்சிரு, இந்த பொறுப்பையும் மட்டும் சொல்லிக்கிறேன், விட்டுரு நீ செய்ய. போடா. போய் எடுத்து வைக்கணும். அடுத்த ஸ்டெப்ஸ்னா கோர்ட்டுக்கு தாங்க வர வைக்கணும். அந்த பித்தலாட்ட கறியை மொத்தமா வெட்டி எரிஞ்சிட்டா போதும், நம்ம குடும்பத்தை பிடிச்ச கெட்ட நேரம் போயிடும். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே அப்புறம் யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன் சொல்லியா முதல்ல அவனுக்கு. அப்புறம் ஏதாவது அசிங்கமா தான் கேட்டுருவேன். அப்புறமேல அப்புறம் அப்படி கேட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. தான் கேட்காம இருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த வீட்டு மேல கடன் இருக்குல்ல, அதையும் நானே முழுசா கட்டிடுறேன். பணம் கட்டி வாங்கிக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய பணத்தோட இந்த வீட்டுக்கான பணத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன சிரிக்கிறீங்க? இவனை பத்தி தெரியாதாங்க? இவனோட வேலையே இதாங்க. ஆமா மாமா, அந்த ஆளை பார்க்க ஃப்ராட் மாதிரி தெரியறாரு. இதுல சிந்தாமணியை வர தெரியும்னு சொல்றாரு. சொல்றேன் கேளு, கேர்ஃபுல்லா இருங்க. நீ சொந்தக்காரன்னால சொல்றேன். சொந்தக்காரனா முன்னேறக்கூடாது, உங்களுக்கு கீழே இருக்கணும். அப்படியே செஞ்சவர்னா இவரும் சரியான ஆளா இருக்க மாட்டாரு. அத்தையை ஏமாத்து பாக்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவரு இந்த தடயவில் நிபுணர் ஒருத்தர் கையை பிடிச்சோம் வைப்ரேஷன்ல கண்டுபிடிச்சாரு.